ஹாய், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, பருப்பே இல்லாத முருங்கைக்கீரை குழம்பு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, பருப்பு போடாம மசாலாட்டி இந்த குழம்பு வைக்க போனேன். கிட்டத்தட்ட ஒரு கோழி குழம்பு, ஒரு நாட்டுக்கோழி குழம்பு வச்சா எப்படி ஒரு டேஸ்ட் வருமோ அந்த அளவுக்கு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப அடுப்பத்து வச்சு ஒரு பேன் வச்சாச்சுங்க. கொஞ்சமா ஆயில் போட்டிருக்கேன். இப்ப இந்த குழம்புக்கு ஒரு மசாலா அரைக்க போறேங்க. ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் இந்த எண்ணெயில சேர்த்துக்கலாம். அடுத்தது 10 பல் பூண்டு, 1/2 டேபிள் ஸ்பூன் குருமிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து வதக்கலாங்க. அடுத்தது ஒரு 3 தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கலாங்க. பின்னாடி மயில் கத்துதா? இப்ப தேங்காய் துருவல் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மஞ்சள் சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையுமே ஒரு தடவை எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது ரொம்ப காரசாரமா இருக்கக்கூடாதுங்க. மிதமான காரத்துல இருந்தா குழம்பு நல்லா இருக்கும். இப்ப இந்த மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ வேற ஒரு மண் பாத்திரம் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் போட்டுக்கிறேங்க. குழம்பு தாளிச்சிடலாம். கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. அடுத்தது நறுக்கின வெங்காயம், கொஞ்சமா நறுக்கின பூண்டு. இப்ப பாருங்க, வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்ப பாருங்க, குழம்புக்கு தேவையான தண்ணி எல்லாம் சேர்த்தியாச்சு. ஓகே, இப்ப உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்புங்க ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்ப உப்பு சேர்த்தியாச்சுங்க. குழம்புக்கு தேவையான தண்ணி எல்லாம் சேர்த்தியாச்சு. இது ஒரு 7 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டுங்க. அது வரைக்கும் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 6 நிமிஷம் ஆச்சுங்க. குழம்பு நல்லா கலக்கிடலாம். குழம்பு நல்லா கமகமன்னு வாசனை வந்துட்டு இருக்கு. பச்சை வடையில போயிடுச்சு. நம்ம ஏற்கனவே கிளீன் பண்ணி கழுவி வச்ச முருங்கைக்கீரை சேர்த்திக்கலாம். ஒரு 2 கைப்பிடி ஃபுல்லா சேர்த்திக்கலாங்க. இப்போ கீரை சேர்த்துனதுக்கு அப்புறமா ஒரு இடம் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. இது மூடி போடாம ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டுங்க. கீரை வெந்துட்டு இருக்கிறங்க. கடைசியா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காயும் கொஞ்சமா கசகசாவும் சேர்த்து அரைச்சிருக்கிறேன். இதை சேர்த்திக்கலாம். இப்போ வீடியோல ஸ்டார்டிங் சொன்ன பாத்தீங்களா, இந்த குழம்பு பாத்தீங்கன்னா ஒரு கோழி குழம்போட சுவையில வரும்னு சொன்ன பாத்தீங்களா, அதுதான் இந்த கசகசாவும் தேங்காயும் கொஞ்சமா அரைச்சு ஊத்தினோம்னா நல்ல டேஸ்டா இருக்கும். அதுக்காக ஊத்தி இருக்கேன். இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு கமன்னு வாசனை வருதுங்க. நல்ல ஒரு நாட்டுக்கோழி குழம்போட வாசனை எப்படி இருக்கும், ஒரு வீட்டுல வச்சா அடுத்த வீட்டுக்கு மணக்கும் பாருங்க. அந்த மாதிரி இருக்குது குழம்பு. அது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த கடைசியா அந்த தேங்காயும் கசகசா ஊத்துனதுதான் காரணம். இப்போ குழம்பு கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, அவ்வளவுதாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. குழம்பு வேற லெவல்ல வந்திருக்கு. சூப்பரா கமன்னு வாசனை நமக்கு நல்லா வருது. இப்ப பாருங்க, குழம்பு எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க. அவ்வளவுதாங்க, பருப்பு இல்லாத முருங்கைக்கீரை குழம்பு ரெடிங்க. அருமையான முருங்கைக்கீரை குழம்பு பருப்பு போடாம வேற லெவல்ல வந்திருக்கு. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ பார்க்கலாங்களா? பாய்.